ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது சுண்ட வத்தல் குழம்பு. இந்த குழம்புக்கு நாம ரெடிமேட் மசாலா போட போறதில்ல. ஃப்ரெஷ்ஷா வீட்ல அரைச்சு சேர்க்க போறோம். இந்த காயில லேசா ஒரு கசப்பு இருக்கும். ஆனா இந்த குழம்புல நாம சேர்த்து பண்ணும்போது, அந்த கசப்பு சுத்தமாவே தெரியாது. அதனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க அப்பளம் இல்லனா கூழ் வடாகம் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளா நாம ரெடி பண்ணாலே போதும். சுண்ட வத்தல் வதக்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 10லிருந்து 15 சுண்டவத்தல் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. தீயை நாம் கூட்டி வச்சு வறுத்தோன்னா இது சீக்கிரமாகவே கருகிடும். அது குழம்புல சேர்த்தோன்னா அப்புறம் நல்லா இருக்காது, கருகின வாடை வந்துடும். இந்த அளவு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சுண்டுவத்தலோட அளவையும் நீங்கள் கூட்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா பொறுமையாக இதை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தேங்காவெல்லாம் வறுத்துடலாம். நான் எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அதே எண்ணெயில் தான் தேங்காவை வறுக்க போகிறேன். தேங்காவோட அளவு பாதி தேங்காயில் ஒரு 1/4 பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1லிருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குறைஞ்ச தீயில வச்சு தேங்காவை வறுத்துட்டு, அதுக்கப்புறமா 2லிருந்து 3 காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி வறுத்ததுக்கப்புறமா 5 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 10 கடுகு, அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3லிருந்து 4 மிளகு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ அதில் ஒரு 5லிருந்து 6 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் இதை நல்லா வதக்குனீங்கன்னா இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கொஞ்சமாக தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதிலிருந்து நாம் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதில் நாம் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்த அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்டவத்தல் காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த சுண்டுவத்தல் காய் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுண்டு வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடான சாதத்தோடு பரிமாறுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.